students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். அது என்ன டாபிக் என்ன சப்ஜெக்ட் தானே யோசிக்கிறீங்க. டாபிக் வந்து ஸ்க்ளூ ரேட்டை பேஸ் பண்ணி என்ன சப்ஜெக்ட் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா LIC சப்ஜெக்ட். வாங்க பார்க்கலாம். Find the maximum frequency for a sine wave output voltage of 10 volt peak with an op-amp whose slew rate is 2 volt per microsecond. ஓகேங்களா? இப்போ இதுல என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா அவுட்புட் வோல்டேஜ் கொடுத்திருக்காங்க. அவுட்புட் வோல்டேஜ் வந்து 10 வோல்ட் பீக்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ளூ ரேட்டோட வேல்யூ வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க 2 வோல்ட் per microsecond. ஆக்சுவலா ஸ்க்ளூ ரேட்டோட யூனிட் என்ன அப்படின்னா வோல்ட் per microsecond தான். சோ அதனால இதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ளூ ரேட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா S ன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். அப்ப S is equal to 2 pi FM into VM. FM தான் maximum value of frequency, VM peak value of voltage. இப்போ எனக்கு voltage தெரியும், slew rate தெரியும். இதுல இருந்து maximum frequency நான் find out பண்ணணும். அப்ப FM is equal to slew rate divided by 2 pi into VM. So இப்போ நம்ம என்ன பண்ணணும், வேல்யூ மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இப்போ FM is equal to slew rate. நமக்கு எவ்வளவு வேல்யூ கொடுத்திருக்காங்க 2 volt per microsecond கொடுத்திருக்காங்க divided by 2 into pi ஓட வேல்யூ 3.14 into VM நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க 10. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த வோல்ட் per microsecond வோல்ட் per செகண்டுக்கு மாத்திக்கிறேன். அப்ப 2 volt per 10 power minus 6 second divided by 2 into 3.14 into 10. சரிங்களா? இப்போ இந்த 10 power minus 6 நீங்க கீழ கொண்டு வந்துடலாம். So 2 divided by 2 into 3.14 into 10 into 10 to the power of minus 6. இதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா simplify பண்ணணும். So அப்படி simplify பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா 318.47 kilohertz வரும். So இதுதான் வந்து பாத்தீங்கன்னா maximum frequency for the given data. பாருங்க எவ்வளவு சிம்பிளா இருக்கு. சோ உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இந்த ஸ்க்ளூ ரேட்டுக்கான ஃபார்முலா தெரியும். சோ இது தெரிஞ்சதுன்னா இதுல இருந்து FM ஓட வேல்யூ நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this.